ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 125ஆவதா அவர் நடிச்ச வெளியான படம் தான் உளவுத்துறை. இந்த படம் 1988 பொங்கல் ஜனவரி 14 அன்று இந்த படம் வெளியாச்சு. இந்த படம் கேப்டனுக்கு 125ஆவது படம். இந்த 125ஆவது படத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் படங்கள் நான் அதிகமா எங்க ஊர் கிராமம் அப்படிங்கறதுனால டிவிகள்ல தான் மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அதாவது ஸ்கிரீன்ல படம் கட்டி போடுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிழாக்கள்ல படம் அந்த சின்ன கவுண்டர், பூந்தோட்ட காவல்காரன், செந்தூர பூவே, நல்லவன், நிறைய படங்கள் இந்த மாதிரி போடுவாங்க. அப்படி நான் கிராமத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே டிவி கொண்டு வாடகைக்கு டிவியும் டெக் எடுத்துட்டு போடுவாங்க. அதை நாங்க போய் விடிய விடிய படம் பார்ப்போம். அதுல கண்டிப்பா விஜயகாந்த் படம் ஒன்று இருக்கும். அது குறிப்பா கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், சேதுபதி ஐபிஎஸ், ஆனஸ்ட் ராஜ், பரதன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய படம் பாத்தீங்கன்னா, பொது சட்டம் ஒரு விளையாட்டு, இன்னும் நிறைய படம். அதாவது விஜயகாந்த் சார் படங்கள்ல ஹிட் அடிச்ச படங்கள் கண்டிப்பா ஒரு படம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்தி படம் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாமி படம் போடுவாங்க, அதான் ஃபர்ஸ்ட் சாமி படம் போடுவாங்க, ரெண்டாவது எம்ஜிஆர் படம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு விஜயகாந்த் படம் போடுவாங்க, இல்லைன்னா ரஜினி படம் போடுவாங்க. இப்படிதான் ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களை நான் பார்த்து வளர்ந்தவன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உளவுத்துறைக்கும் எனக்கும் உள்ள சம்மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க கிராமத்தை விட்டு முதல்ல ஈரோடு அப்படிங்கிற ஒரு மாநகராட்சியில போய் ராயல் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின மாதிரியே அந்த தியேட்டர் இருக்கும். உளவுத்துறை படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப பொங்கல் 1988ஆம் வருஷம். அப்போ நான் சின்ன பையன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஊரும் அறியாத ஒரு பையன். முதல் முறையா நான் போய் ஒரு சினிமா தியேட்டர்ல உக்காந்து, அதாவது என்ன பாத்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள இருக்கிற சினிமா தியேட்டர்ல உக்காந்து அந்த ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கிரீன்ல கேப்டன் படம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அதை விட ஒரு பெருமையான விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனை அப்பயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன கூட்டிட்டு போனாரு. அவர் என்ன கொஞ்சம் பக்குவமான ஆளுங்கிறதுனால முதல் முறையா என்னை கூட்டிட்டு போய் அந்த படம் பார்க்க வச்சாரு. அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேப்டனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சினிமா இத்தனை படம் ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கறத தாண்டி எனக்கும் கேப்டனுக்கும் இருந்த அந்த ஒரு உறவு தான் இத்தனை படங்களை என்னை ரிவ்யூ பண்ண வச்சிருக்குதுன்னு நான் நம்புறேன். உளவுத்துறை படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இப்ப எடுத்தா கூட சடன்லி ஓடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 125ஆவது படம் ஸ்பெஷலா வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம் ராவுத் தான் இந்த படத்தை தயாரிக்க பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, விஜய் பிரபாகரன், விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினோட மியூசிக் யாரு போடான்னு பாத்தீங்கன்னா, அறிமுகமா ஒரு ஆளை போடுறாங்க. ஷா அப்படிங்கிற ஒருத்தர் மியூசிக் பண்றாரு. ராக்கி ராஜேஷனுடைய ஃபைட் சண்டை பயிற்சி அவர் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு போலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ரமேஷ் தான் அந்த படத்தினோட டைரக்டர். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கேப்டன், மீனா, சங்கவி, ராதா ரவி, கர்லோஸ்னா அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய பாடி ஃபில்டர். ஃபர்ஸ்ட் நான் பார்த்து மிரண்ட உருவம். வில்லனா விஜயகாந்துக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிரண்ட ஒரு தேகம். அப்படி ஒரு சரியான ஒரு பஞ்சிங் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு வில்லை. ஆனா அந்த படத்துல கொஞ்சம் கம்மியா பயன்படுத்தியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டை அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படி விருப்பப்படுறவங்க கண்டிப்பா உளவுத்துறை பாருங்க. செம்ம ஃபைட், அது தரமான ஃபைட். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபைட்டு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இது ஒரு கிரைம் த்ரில்லர்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா, இப்ப இந்த படத்தை நான் எடுத்தா ஏன் ஓடும், இந்த மாதிரி கதையில ஓடுன்னு சொல்றேன்னா, இப்ப எடுக்கிற கிரைம் த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் மாதிரியே தெரியல. 1988ஆம் வருஷம் அந்த படத்தை இன்னைக்கு நான் பாராட்டுறேன்னு சொன்னா, அது அந்த அளவுக்கு அது சஸ்பென்ஸ் படம். அது நம்ம எல்லா படத்தையும் நம்ம பாராட்டிடுவோம். கேப்டன் சார் படங்கள் நான் தொடர்ந்து பாராட்டிட்டு தான் இருக்கேன், ஒரு குறையும் சொன்னதில்ல. இருந்தாலும் இப்ப வர படங்களுக்கு உளவுத்துறை படம் எவ்வளவோ பெஸ்ட், செம பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உளவுத்துறை படத்தை பத்தி நான் சொல்லிடுறேன், கதை பத்தி சொல்றேன். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சீனாவில இருந்து புறப்படக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பல் நிறைய என்னன்னு பாத்தீங்கன்னா போர் ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் நடுக்கடல்ல, அதாவது கடல் ஓரமா இந்தியாவுக்குள்ள நெருங்குறப்ப அந்த கடல் ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சு அந்த கப்பல் உள்ள முழுகிடும். அதுல சக்தி வாய்ந்த பெரிய ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாம் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு 18 பாம் அதுக்குள்ள இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பல் ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல முழுகிடுது. முழுகின உடனே அத 35 வருஷமா அதை அதுக்குள்ள எப்படி போறது, என்ன பண்றதுன்னு சொல்லி தேடுறாங்க. போற ஆபீசர் எல்லாருமே செத்துறாங்க.
முழுகி உள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கொடிய மிருகத்தை பார்த்து செத்துறாங்க. அது ஒரு சுறா மீன் மாதிரி இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா போறவங்க எல்லாரும் சாவறாங்க. குறிப்பா ஓப்பனிங்லயே ஒரு காதல் ஜோடி அந்த தண்ணிக்குள்ள போவாங்க. போன உடனே இறந்துருவாங்க. அது போல மீண்டும் ஒரு கேப்டன் டீம் ஒன்று போகும். அவங்களும் போன உடனே இறந்துருவாங்க. இது எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த உள்ளுக்குள்ள அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற மர்மத்தை யாரு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசந்த் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு சீனியர் சுப்பீரியர் ஆபீசர் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அவர் வந்து ஒரு கேப்டனா இருந்தாரு. நேவியில வந்து ஒரு பெரிய கேப்டன் பொறுப்பில் இருந்தார். அவர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு வசந்த் பெரியசாமியை தேடி ஒரு டீம் அலையுது. அந்த டீம் வந்து வசந்த் பெரியசாமி ஊட்டியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க. போன உடனே கேப்டன் தான் அங்க இருக்காரு. கேப்டன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என் பேர் வந்து வசந்த் பெரியசாமி இல்ல, என் பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு மாறுபட்ட வேடத்தில் இருக்கிறாரு. மாறுபட்ட வேடல பெயர் மாற்றமா இருக்காரு. அதனால அவர் ஒரு கட்டத்துல உண்மையான வசந்த் பெரியசாமி நான் தான் ஒத்துக்கிறாரு. அது ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு சரி ஓகே தாய்நாட்டை நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் ஏன் சஸ்பெண்ட் ஆகி வெளியே வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாரு. அப்பதான் அவருடைய பிளாஷ்பேக்ல குழந்தையும் மீனாவும் அவங்க அம்மாவும் 3 பேரும் இருக்கிற மாதிரி அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஆவாரு. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணி அந்த கடலுக்குள்ள முழுகி அந்த உள்ள இருக்கிற அந்த ஆயுதத்தை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சுறா மீன் எதனால எல்லாம் போறவங்க எல்லாரும் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை கண்டுபிடிச்சு இந்த பாம்பு எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து அதுக்குள் இருக்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு மக்களை குளர்த்திட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லும் போதுதான் இந்த படத்தினோட பெரிய ட்விஸ்டே. இப்ப சொன்ன கதையே ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர். இது வந்து சின்ன படம் கிடையாது. இப்ப வர படங்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் படம் தயாரிக்கிறாருன்னா ஒரு 85-90 கோடி ரூபாய் வந்து சம்பளமாவே கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும், நடிகர்கள் எல்லாத்துக்கும். மீதி இருக்கிற கொஞ்சம் காசுல என்னென்ன சீன் எடுக்க முடியுமோ எல்லா சீனையும் ஒரே கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு எடுத்துக்குவாங்க. ஒரு 5 கோடி ரூபாயில படத்தை எடுத்து முடிச்சிருவாங்க. மீதி 95-90 கோடி ரூபாய சம்பளமா டைரக்டருக்கு, நம்ம ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, வில்லனுக்கு, சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு, கேமியோ ரோலுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்ப ஆனா அந்த மாதிரி படம் இல்ல. சொந்த படம், கேப்டனுடைய சொந்த படம் இந்த படம் உளவுத்துறை. இது வந்து ராவுத்தர் அவரும் விஜயகாந்த் சாரும் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு போர்க்கப்பல், அந்த ஹெலிகாப்டரு, ட்ரெயின் ஃபைட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ்ல வந்து நிறைய பொருள் உடச்சு தள்ளியிருக்காங்க. ஜீப்பு, காரு, நிறைய இந்த படத்துல வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாரு கேப்டன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சீக்வன்ஸ் படம் இது. சண்டை போயிடுச்சுன்னா அப்படி ஒரு தரமான ஃபைட். எல்லா ஃபைட்டும் குறிப்பா சொல்ல போனா அந்த ஓப்பனிங் ஃபைட்லாம் ஐயோ அப்பா வேற லெவல். அதெல்லாம் அது வந்து ஒரு போலீஸ்காரர் லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு சீன் ஓப்பனிங்ல வரும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன். அந்த சீன்ல வந்து வேற லெவல் பட்டை கிளப்பி இருப்பாரு. அது போல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கார்லோஸ் சொன்னாங்களா வில்லன், அவரு கூட ஒன் அண்ட் ஒன்டா மோது உண்மையிலே வேற லெவல் அந்த ஃபைட் தெரிக்கும். அது போல அஜய் ரத்தினத்தை வந்து வில்லன் கண்டுபிடிக்கிறது ஒரு சீன் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரனை வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு செம்மையான பெரிய ட்விஸ்ட். எனக்கு உளவுத்துறை அப்படின்னு ஒரு படம் ஞாபகம், இந்த படம் வந்து டக்குன்னு ஞாபகம் வருதுன்னு சொன்னாவே அந்த பைத்தியக்காரனை வந்து கண்டுபிடிக்கிறது தான். அந்த சீன் வந்து உண்மையிலே செம சீக்வன்ஸ். அது பாத்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே மிரண்டுருவீங்க. அந்த சீன் கேப்டன் அவ்வளவு தத்துரூபமா அந்த பைத்தியக்காரனை கண்டுபிடிப்பாரு, அவன் பைத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் நல்லவன் நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல கெட்டவனா இருப்பாங்க. கேப்டன் படத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவம் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உளவுத்துறை வந்து 125வது படமா ஒரு ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை காலத்தால் அழிய முடியாத ஒரு பெரிய காவியம் தான் இந்த உளவுத்துறை. கேப்டனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவர் புகழ் எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒரு வள்ளலா வாழ்ந்தாரு. அதனாலதான் ஒரு பேர் வந்து நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். மத்த எந்த நடிகர் நம்ம சொல்ல போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க லாபத்துக்காக அவங்க வேலை செஞ்சாங்க, சம்பாதிச்சாங்க, அவங்க நல்லா ஆகா ஓகோன்னு வாழ்றாங்க. அவங்கள பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. யாரு மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பொருள் பேசப்படுவாங்க. மற்றபடி வேற யாரும் நம்ம வந்து இவங்க படம் வேணா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம், ஆனா புகழ் பாட முடியாது. அதுக்கு உண்டான ஒரே ஒருத்தர் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் தான். ரெண்டாவது இந்த படத்துல நடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாவோட கேரக்டர் வந்து இந்த படத்துல ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர். அவங்களையும் கொஞ்சம் பயன்படுத்தியிருப்பாரு. சங்கவி இந்த படத்துல இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு நேவி கேப்டனுடைய அது படத்துலயும் கேப்டன் தான்,
நிஜத்திலையும் அவர் கேப்டன் தான், அவர் நேவி கேப்டனுடைய கதை இது. செம்மையான படம். இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜயகாந்த் சாருடைய ரசிகரா நீங்க இருந்தீங்கன்னா, ரசிகரே விஜயகாந்த் சாரே எனக்கு பிடிக்காது, அவர் படமே நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட இந்த உளவுத்துறை படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின படம் தான் இந்த உளவுத்துறை. அது போல இந்த படத்துல ராதா ரவி சாருக்கு ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும். அவர் உண்மையே தியாகியா நடிச்சு நல்ல அரசியல்வாதியா அந்த படத்துல வாழ்ந்திருப்பாரு. அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய பேர், அஜய் ரத்னம் இருக்காரு, லட்சுமி ரத்தன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல இருக்காங்க. ஜனகராஜ் இந்த படத்துல ஒரு சின்ன காமெடி ரோல், சின்ன சின்ன ரோல் வருவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது படம் ஃபுல்லா. அந்த மாதிரி ஒரு சீனு. தண்ணிக்குள்ள முழுகி, அந்த குறிப்பா கடல்ல முழுக முடியாது, அவங்க ஸ்விம்மிங் பூல் தான் எடுத்திருக்காங்க படம். ஏன்னா இருந்தாலும் அந்த சீன்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த இந்த படம் பாத்தீங்களா, அந்த தசாவதாரம் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல சுனாமி ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்கல்ல, அது வந்து இந்த படத்துல உண்மையிலே இதை பார்த்துதான் அவங்க இம்பாக்ட் ஆகி அதை எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி ஒரு செம படம் இது. இந்த படம் வந்து ஒரு செம ஒரு 200 நாளுக்கு மேல ஓடி ஒரு பெரிய ஒரு விஜயகாந்த் சார் படங்கள்லயே மிக முக்கியமான மைல்கல்லா அமைஞ்சது தான் இந்த உளவுத்துறை படம். இந்த படம் வந்து நீங்க பார்க்கலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த படத்துல எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் வேற எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் டிராமா அண்ட் கிரைம் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்ததுதான் இந்த உளவுத்துறை படம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.